ஒன்னு நியூஸ் டைமா இருக்கக்கூடாது. நியூஸ் டைமா அந்த பிரேக் அவுட்ல இருந்துச்சுன்னா அந்த டைம்ல நீங்க ட்ரேட் எடுக்க கூடாது. மார்க்கெட் எங்க போகும்னு அந்த படைச்ச கடவுளுக்கே தெரியாது. இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பத்தின பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே நம்மளோட சேனல்ல நம்ம போஸ்ட் பண்ணிட்டோம். இனி இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்றதுக்கு என்னென்ன வழிகள் எல்லாம் இருக்கு, அதாவது என்னென்ன ஸ்ட்ராட்டஜிக்கல் யூஸ் பண்ணி நீங்க இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல கண்டினியூவான ஒரு ப்ராஃபிட்ல இருக்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜிக்கல்லாம் நம்ம யூஸ் பண்ணி எப்படி நம்மளோட சார்ட்ல நாம ட்ரேட் எடுக்கிறது, அப்படி நாம ட்ரேட் எடுத்தா அந்த ட்ரேடுகள்ல எவ்வளவு ப்ராஃபிட் எவ்வளவு ரிஸ்க் வந்து நாம வைக்கணும். இந்த மாதிரி நம்ம ரிஸ்க்குகள் வச்சா நம்ம கண்டினியூவா இந்த மார்க்கெட்ல ஒரு சஸ்டெயின் ஆகி ஒரு ப்ராஃபிட்டபிளான ட்ரேடர் ஆக முடியுமா? இந்த மாதிரியான விஷயங்களை தான் நாம இந்த வீடியோல முழுக்க பார்க்க போறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ, அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாம இந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் எல்லாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா அதுக்குன்னு ஒரு ஸ்கிரீன் ரெக்கார்டிங் இருந்தா தான் அதை வந்து உங்களால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். நம்ம இப்போ மேக்ல பார்க்கலாமா இல்ல டேப்ல பார்க்கலாமா அப்படிங்கறத இப்போ பாத்துருவோம். ஏன்னா மேக்ல வந்து ஸ்கிரீன் ரெக்கார்டிங் வந்து கொஞ்சம் ஒரு சிரமமான விஷயமா தான் இருக்கு. ஆனா நம்ம டேப்ல நம்ம அந்த ஸ்கிரீன் ரெக்கார்டிங்க பார்த்தோம்னா பென்சிலை வச்சே பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன டைப்புகள்ல ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்த்துட்டு அந்த டைப்புக்கான எலாபரேஷனை நம்ம ரெண்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ட்ரேடிங்ல எத்தனை கான்செப்ட் இருக்கு, எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெண்ட் லைன் பேஸ்ட், ட்ரெண்ட் லைனை பேஸ்ட் பண்ணி நாம ட்ரேட் எடுக்கிறது. ரெண்டாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல நாம பார்த்தோம்னா பிரைஸ் ஆக்ஷனும் இதுல தான் கவர் ஆகும், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸும் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல தான் கவர் ஆகும். மூணாவது நாம பார்க்க போறது என்னன்னா நியூஸ் பேஸ்ட் ட்ரேடிங். நியூஸை பேஸ்ட் பண்ணி நாம ட்ரேட் பண்றது. இந்த நியூஸ்கெல்லாம் எந்த டைம்ல வரும், இந்த டைம்ல மார்க்கெட் வந்து எவ்வளவுக்குள்ள வாலடைலா இருக்கும், அப்படி வாலடைலா இருக்கும்போது நாம ட்ரேட் எடுக்கலாமா எடுக்க கூடாதா, அந்த நியூஸ் டைம்ல ஸ்ப்ரெட் வேல்யூ எவ்வளவு இருக்கும், இதெல்லாம் பத்தின டீடைல் வந்து இந்த நியூஸ் பேஸ்ட் ட்ரேட் பண்றவங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாலாவது எதை பத்தி பார்க்க போறோம்னா பிரேக் அவுட் ட்ரேடிங். மார்க்கெட் வந்து எப்போ உங்களோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பிரேக் ஆகி மேலையும் சப்போர்ட்டை உடைச்சி கீழையும் மார்க்கெட் வந்து போகுதோ அந்த டைம்ல நாம வந்து ட்ரேட் எடுக்கிறது தான் இந்த பிரேக் அவுட் ட்ரேடிங். இந்த 4 ஸ்டெப்ல மட்டும் நீங்க வந்து மாஸ்டர் பண்ணிட்டா போதும், நீங்களும் உங்களோட லைஃப்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ட்ரேடர் ஆகலாம். ஃபர்ஸ்ட் நாம பார்க்க போற விஷயம் என்னன்னா ட்ரெண்ட் லைன் பேஸ்ட். அதாவது ஒரு ட்ரெண்ட் லைனை பேஸ்ட் பண்ணி நாம எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இதுல நாம பார்க்க போற விஷயம் என்னன்னா மார்க்கெட் என்னைக்குமே நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா மார்க்கெட் வந்து என்னைக்கும் ஒரு லைனா போகாது, ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல தான் மார்க்கெட் வந்து என்னைக்குமே மூவ் ஆயிட்டு இருக்கும். அந்த கான்செப்ட்ல ஒரு புள்ளியில இருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு அப் ஒரு டவுன், ஒரு அப் ஒரு டவுன், ஒரு ஹையர் ஹை ஒரு ஹையர் லோ, ஒரு ஹையர் ஹை ஒரு ஹையர் லோ, இப்படி மார்க்கெட் வந்து போயிட்டு இருக்கு. இதுல நாம வரையக்கூடிய இந்த லைனை தான் நாம ட்ரெண்ட் லைன் பேஸ்ட் ட்ரேடிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இதுல நீங்க எப்படி ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். எப்போ மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் பேஸ்ட்ல மேல இருக்கிறத வந்து நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆக்ட் ஆகும். இந்த ட்ரெண்ட் லைன்ல கீழே இருக்கிற லைன் வந்து சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும். அப்போ எப்பெல்லாம் மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட்டை டச் ஆகுதோ, அதாவது 1 2 3 இதுல கரெக்டா மார்க்கெட் வந்து டச் ஆகியிருந்தால் மட்டும் 4வது லெவல்ல மார்க்கெட் வந்து கரெக்டா ஆக்ட் ஆகும். ஒருவேளை இந்த 3 டைம்லயும் மார்க்கெட் வந்து தப்பா ஆக்ட் ஆச்சு அப்படின்னா 4வது டைமும் மார்க்கெட் வந்து தப்பா ஆக்ட் ஆகாது. அதனால இப்ப இந்த 4வது டைமும் கரெக்டா வந்து இந்த லைன்ல டச் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல நீங்க வந்து ஒரு பை ஆர்டர் எடுக்கலாம். இந்த பை ஆர்டர் எடுத்து எப்போ மார்க்கெட் உங்களுக்கு தேவையான இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல போகுதோ அந்த டைம்ல இந்த இடத்துல நீங்க மார்க்கெட்டை விட்டு அவுட் ஆகி உங்களுக்கான ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு அந்த மார்க்கெட்டை விட்டு வெளியே வந்துடலாம். மார்க்கெட் வந்து கிளியரான ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணலாம். இது இந்த டவுன் ட்ரெண்ட்ல மார்க்கெட் வந்து போயிட்டு இருந்தா நம்ம எப்படி அதை ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கறதையும் நாம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துடலாம். மார்க்கெட் வந்து இந்த மாதிரி லோவர் லோ லோவர் ஹை லோவர் லோ லோவர் ஹை வச்சு மார்க்கெட் வந்து அருமையா படிப்படியா கீழே இறங்கி வந்துட்டு இருக்கு. இது வந்து டவுன் ட்ரெண்டுக்கான ஒரு எக்ஸாம்பிள். இதுல மார்க்கெட் வந்து ஒரு ஹை லெவல்ல இருந்து மார்க்கெட் வந்து நல்ல அருமையா கீழே இறங்கி வந்துட்டே இருக்கு. இப்போ இந்த மேல இருக்கக்கூடிய லைன் வந்து ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகும், கீழே இருக்கக்கூடிய லைன் வந்து சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும். அப்போ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகும்போது 1 2 3 இந்த 3 டைம்ல
மார்க்கெட் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸை டச் ஆகி எந்த டைம்ல நமக்கு வந்து 4th லெவல்ல ஒரு டச் வைக்குதோ இந்த இடத்துல நீங்க வந்து உங்களோட செல் ஆர்டரை பிளேஸ் பண்ணலாம். அப்படி செல் ஆர்டரை பிளேஸ் பண்ணிட்டு எப்போ உங்களுக்கான சப்போர்ட்ல வந்து அது க்ளோஸ் ஆகுற மாதிரி இருக்கோ அந்த டைம்ல நீங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணிடலாம். இந்த இடத்துல செல் ஆர்டரை ஓபன் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்களுக்கான ஸ்டாப் லாஸ், இந்த இடத்துல உங்களுக்கான டேக் ப்ராஃபிட்டை புக் பண்ணி அதை வந்து நாம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்படிதான் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருந்துனா அந்த சப்போர்ட்டிங் லெவலுக்கான ஒரு ட்ரேடும், மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருந்துனா அந்த ஒரு சப்போர்ட்டிங்கான ட்ரேடும் நாம வந்து பிளேஸ் பண்ணலாம். இதே டைம் அதே ட்ரெண்ட் லைனை வச்சு மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகுது. ட்ரெண்ட் லைன் பேஸ் இது வந்து ஒரு மூணாவது கான்செப்ட். ட்ரெண்ட் லைன் பேஸ் பிரேக் அவுட். இதுல நாம எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட் வந்து ஒரு புள்ளியில இருந்து ஸ்டார்ட் ஆகி அப் டவுன் ஹையர் ஹை ஹையர் லோ ஹையர் லை ஹையர் லோ இந்த மாதிரி மார்க்கெட் வந்து மேல மாற போயிட்டு இருக்கு. அதுக்கான ட்ரெண்ட் லைனை நாம வரைஞ்சிருக்கோம். ட்ரெண்ட் லைன் பேஸ்ட் பிரேக் அவுட் ட்ரேடிங் தான் இப்ப நாம பார்க்க போறோம். இதுல நாம ஒரு சப்போர்ட் வரைஞ்சாச்சு, ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சாச்சு. அப்போ வரைஞ்சதுக்கு பிறகு இதுல இது வந்து சப்போர்ட், இது வந்து ரெசிஸ்டன்ஸ். வரைஞ்சதுக்கு பிறகு மார்க்கெட் ஒரு டைம்ல சப்போர்ட்ல இருந்து மார்க்கெட் பிரேக் ஆகுது. பிரேக் ஆகும்போது நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இந்த டைம்ல, அதாவது இந்த பிரேக் ஆயிருக்கக்கூடிய டைம்ல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னலாம் அப்படின்னா, ஒன்னு நியூஸ் டைமா இருக்க கூடாது. நியூஸ் டைமா அந்த பிரேக் அவுட்ல இருந்துச்சுன்னா அந்த டைம்ல நீங்க ட்ரேட் எடுக்க கூடாது. ரெண்டாவது வந்து லோ வால்டிலிட்டி இருக்கக்கூடிய டைம்ல, அதாவது ராத்திரி நேரங்கள்லயோ ராத்திரி 12 மணிக்கோ 1 மணிக்கோ அந்த டைம்ல நீங்க இதை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா மார்க்கெட் வந்து ஒரு பிட்டு கூட நகராது, அப்படியே ஆணி அடிச்சு வச்ச மாதிரி அதே இடத்துல தான் இருக்கும். அப்போ நியூஸ் எந்த டைம்ல இருக்கும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். நியூஸ் இருக்க டைம்ல எடுக்க கூடாது, வால்டிலிட்டி ரொம்ப லோவா இருக்க டைம்ல எடுக்க கூடாது, மூணாவது வால்டிலிட்டி ரொம்ப ஹையா இருக்கக்கூடிய டைம்லயும் நாம ட்ரேட் எடுக்க கூடாது. இதுதான் இந்த ட்ரெண்ட் லைன் பேஸ்ட் ஆகி இருக்கக்கூடிய ஒரு பிரேக் அவுட் டைம்ல நீங்க வந்து ஏன் ட்ரேட் எடுக்க கூடாது அப்படிங்கறத நான் சொன்னதுக்கான விஷயம். இந்த டைம்ல நீங்க ட்ரேட் எடுத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட் வந்து இதுல ஒரு கேண்டில் வச்சு பிரேக் அவுட் ஆயிட்டு 2 கேண்டில் வச்சு மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகி இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி மார்க்கெட் வந்து வெளியில போயாச்சு. அப்போ இந்த டைம்ல நீங்க ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா ஒன்னு நியூஸ் டைம்ல இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் எங்க போகும்னு அந்த படைச்ச கடவுளுக்கே தெரியாது. அதனால நீங்க இதுல வந்து ஒரு பை ஆர்டரை எடுத்து ஸ்டாப் லாஸ் நீங்க இதுல வச்சிருந்தா கூட உங்களோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிரும் நியூஸ் ட்ரேடிங்கா இருந்துச்சுன்னா. அதே மாதிரி லோ வால்டிலிட்டியா இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஒரு பை ஆர்டர் எடுத்தீங்க, அதாவது லோ வால்டிலிட்டியா இருந்து ஒரு பை ஆர்டர் எடுத்திருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த பை ஆர்டர் எடுத்த இடத்துல இருந்து ஒரு 2-3 கேண்டில் நகர்றதுக்கு, அதாவது ஒரு கேப் அப் சின்ன கேப் அப் வச்சு மேல போறதுக்கே ரொம்ப டைம் ஆகும். அதனால லோ வால்டிலிட்டி இருக்கக்கூடிய டைம்ல எடுக்காதீங்க. ஹை வால்டிலிட்டி டைம்ல எடுக்கிறதும் ஒண்ணுதான், நியூஸ் டைம்ல நீங்க ட்ரேட் எடுக்கிறதும் ஒண்ணுதான். ஏன்னா அந்த 2 டைம்ல நீங்க ட்ரேட் எடுத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மாறி மாறி மேலையும் கீழே அடிக்கும், ஸ்ப்ரெட் வேல்யூ ரொம்ப அதிகமா இருக்கும். அப்படி ரொம்ப அதிகமா இருக்கும்போது உங்களுக்கான மார்க்கெட் எங்க போகுதுன்னே தெரியாது. கண்டிப்பா ப்ராஃபிட் அடிக்குதோ இல்லையோ ஸ்டாப் லாஸ் கண்டிப்பா ஹிட் ஆகும். அதனால இந்த ட்ரெண்ட் லைன் பேஸ்டா இருக்கும்போது இந்த 3 டைம்லயும் நீங்க ட்ரேட் எடுக்காதீங்க. அப்படி இந்த 3 டைம்ல இல்லாத ஒரு டைம்ல நீங்க ட்ரேட வந்து பை ஆர்டர் பண்ணிருக்கீங்க. இப்போ நாம டிராப் பண்ண விஷயத்தை நம்மளோட சார்ட்ல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தோம்னா, இப்போ மார்க்கெட் வந்து நல்ல ஒரு அருமையான அப் ட்ரெண்ட்ல போயிருக்குது. இதுல வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் நாம வரைஞ்சிருக்கிறோம். அதாவது ஃபர்ஸ்ட் சைடுல மேல இருக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைனும் கீழே இருக்கக்கூடிய சப்போர்ட்டை லெவல் பண்ற மாதிரி ஒரு சப்போர்ட் ட்ரெண்ட் லைனும் நாம வரைஞ்சிருக்கிறோம். இதுல வந்து மார்க்கெட் வந்து ஒரு கிளியரான ரியாக்ஷன் வந்து கொடுத்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ டவுன்ல பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மேல வந்து எல்லா சைடுல அப்ல டச் ஆகியும் ஒரு நல்ல ஒரு ரியாக்ஷனை நமக்கு கொடுத்திருக்குது. ஃபர்ஸ்ட் டச் எங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு ஃபர்ஸ்ட் டச் ஆயிருக்குது, ரெண்டாவது மேல ஒரு டச், அடுத்தால கீழே ஒரு லோவர் லோ, மறுபடியும் மேல வந்து ஒரு ஹையர் ஹை, மறுபடியும் ஒரு லோவர் லோ. இந்த மாதிரி மார்க்கெட் வந்து ஒரு ரியாக்ஷனா நடந்துட்டு போயிட்டு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு பிறகு மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு தெளிவான பிரேக் அவுட் ஒண்ணு ஆயிருக்குது. இந்த பிரேக் அவுட்டுக்கு பிறகு மார்க்கெட் மறுபடியும் இந்த இடம் வர வந்து ரீட்ரேஸ் ஆகிட்டு மறுபடியும் டவுன்ல வந்து கண்டினியூ ஆகி இன்னொரு ஃபேக் பிரேக் அவுட்டை கொடுத்து இப்போ வர மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட்ல தான் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரியான ஃபேக் பிரேக் அவுட்களை வந்து நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கான இன்னொரு விஷயம் என்ன அப்படிங்கறத நான் சொல்லி கொடுக்குறேன். அதை எப்படி நாம கண்டுபிடிக்கணும்னா இதுல வந்து நமக்கு கீழே ஒரு சப்போர்ட் இருக்கு. அப்போ இந்த சப்போர்ட்டை மார்க்கெட் எப்போ நமக்கு பிரேக் ஆகாம இருக்குதோ அது வரைக்கும் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல தான் இருக்குது. ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ண
பண்ணாலே நமக்கு வந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் ஆயிருமா அப்படின்னா ஆகாது. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட்டை பிரேக் பண்ணினா தான் நமக்கு வந்து அந்த மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி எப்போ நமக்கு மேல ஒரு சப்போர்ட் இருக்குதோ, அதாவது இந்த ஹைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஹை இதுதான், அப்போ இந்த ஹையை மார்க்கெட் வந்து எப்போ அடுத்த லெவல் ஹை வந்து பிரேக் ஆகுதோ அப்போ எல்லாம் மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்குன்னு அர்த்தம். அப்போ மார்க்கெட் வந்து இந்த கண்டினியூவேஷன்லயே மார்க்கெட் போயிட்டு இருக்கிறதுனால எப்பவும் நாம வந்து ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான் நாம வந்து ட்ரேட் எடுக்கணும். அதுக்காக தான் இதுக்கு முன்னாடி வந்த ட்ரேடர்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட். அதாவது ட்ரெண்ட் எங்கெல்லாம் போதோ, உங்க ஃப்ரெண்ட் எங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் நாம போனோம். அந்த ஒரு கான்செப்ட்ல தான் ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டா நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னா என்னைக்குமே உங்களால ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடர் ஆக முடியாது. இதே மாதிரி நம்ம டவுன் ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு இதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகி கீழே இந்த இடம் வரைக்கும் மார்க்கெட் கிளியரான ஒரு ரியாக்ஷன் கொடுத்திருக்கு. இப்போ இதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து ஒரு நல்ல ட்ரெண்ட் பேஸ்ட் ட்ரேடிங். மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு ஹையர் ஹைல இருந்து மறுபடியும் ஒரு லோவை டச் பண்ணிருக்குது, மறுபடியும் ஒரு ஹை லெவல், இது வந்து ஹை லெவல் அதாவது சப்போர்ட்டுக்கு ரியாக்ட் ஆகல, இருந்தாலும் மறுபடியும் அதோட ட்ரெண்ட்லயே கண்டினியூ ஆயிருக்கு. மறுபடியும் ஒரு லோ, மறுபடியும் ஒரு ஹை, மறுபடியும் ஒரு லோ, மறுபடியும் ஒரு ஹை. இதை வச்சு மார்க்கெட் அடுத்த லெவல்ல லோ வச்சுது அப்படின்னா இந்த இடத்துல தான் லோ வைக்கணும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இங்க வரைக்கும் நீட்டி விட்டா இங்க வரைக்கும் வரும். அப்போ இந்த ட்ரெண்ட் லைன் இங்க வரும்போது நமக்கு இந்த இடத்துல தான் லோ வரணும். ஆனா இந்த இடத்துல லோ வரல. இந்த இடத்துல லோ வராம மார்க்கெட் வந்து இதை தாண்டி மார்க்கெட் வந்து மேல போயிருக்குது. அப்போ ஒரு கிளியரான ஒரு பிரேக் அவுட் இந்த இடத்துல கொடுத்ததுனால நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அடுத்ததா இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட், அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸை எப்போ மார்க்கெட் வந்து பிரேக் ஆகுதோ அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு பெரிய கேண்டில் வந்து பிரேக் வச்சிருக்குது. இது வந்து நீங்க ட்ரேட் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சீக்ரெட். அதாவது இங்க ஒரு கிளியரான ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங்ல மார்க்கெட் வந்து பிரேக் ஆகி, இப்படி மார்க்கெட் பிரேக் ஆகி ஒரு ஹையர் லெவலுக்கு மேல போய் மறுபடியும் ரீட்ரேஸ் ஆகி இந்த லெவல்ல தான் நீங்க உங்களுக்கான பை ஆர்டரை எடுக்க வேண்டும். அந்த பை ஆர்டரை அங்க எடுத்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மறுபடியும் சொல்றேன், இந்த இடத்துல உங்களுக்கான பை ஆர்டரை நீங்க பிளேஸ் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் இதுக்கு கீழேயும் இது ஈஸ்ட், அதாவது 750 இன்று ஒரு 1:5 1:3 நீங்க வச்சா கூட மார்க்கெட் வந்து உங்களுக்கு அருமையான ஒரு ப்ராஃபிட்டை உங்களுக்கு கொடுத்துருக்கும். அதாவது பொறுமையா வெயிட் பண்ணி இப்படி ஒரு ட்ரேடை எடுத்தாதான் 100% ஷுவாரிட்டியா உங்களுக்கான ப்ராஃபிட் வந்து நீங்க எடுக்க முடியும். ஏன்னா தான் ஒரு அன்கான்சியஸான ஒரு ட்ரேடிங் லெவல்ல நீங்க வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்னைக்குமே ஒரு சக்சஸ்ஃபுல்லான ட்ரேடர் ஆக முடியாது. அதனால நீங்க வந்து எந்த ஒரு ட்ரேடை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் இப்படி ஒரு கன்ஃபர்மேஷன்களோட வச்சு ஒரு ட்ரேடை எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கான ப்ராஃபிட் வந்து என்னைக்குமே நீங்க புக் பண்ணலாம். இதுதான் நாம வந்து ஒரு ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி எப்படி ட்ரேட் எடுக்கிறது, அதாவது அப் ட்ரெண்ட்ல மார்க்கெட் போச்சுன்னா எந்த மாதிரி நாம ட்ரேட் எடுக்கணும், டவுன் ட்ரெண்ட்ல மார்க்கெட் போச்சுன்னா எந்த மாதிரி ட்ரேட் எடுக்கணும், அதுல ஒரு ஃபேக் அவுட் நடந்துச்சு, ஃபேக் அவுட் நடந்தா எப்படி நாம அதை ரியாக்ட் பண்ணணும், பிரேக் அவுட் நடந்தா அதை நாம எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ட்ரெண்ட் லைன் பேஸ்ட் ட்ரேடிங் அப்படிங்கறத நம்ம பார்த்தாச்சு. அடுத்தால நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிளஸ் பிரைஸ் ஆக்ஷன் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ். இத பத்தி நாம ரெண்டாவது எபிசோட்ல பார்ப்போம். எபிசோட் வைஸா நாம பார்த்தாதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வச்சு நாம எப்படி ட்ரேட் பண்ணணும். இது வந்து ஒரு லாஸ்ட் அப்படின்னு சொல்றதோட கொஞ்சம் பெரிய டாபிக். அதாவது இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸும் பிரைஸ் ஆக்ஷனும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்து அப்படின்னா இந்த ட்ரேடிங்ல நீங்களும் ஒரு மாஸ்டர் பண்ணிடலாம். அதனால இந்த ஒரு எபிசோட நம்ம அடுத்த எபிசோடா பார்க்கலாம். அது வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைன் பேஸ்ட் ட்ரேடிங்ல உங்களோட சார்ட்டை எடுத்து வச்சு அதுல நீங்களும் இந்த மாதிரி டிரா பண்ணி பாருங்க. உங்களுக்கு கிளியரான ஒரு கன்ஃபர்மேஷன்கள் கிடைக்குதா, இல்ல நாம இதை வச்சு இன்னும் ஒரு ஹையர் லெவல்ல போனோம் அப்படிங்கறத மறுபடியும் டிரா பண்ணி பாருங்க. உங்களுக்கான டவுட்ஸ்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. உங்களுக்கான அத்தனை டவுட்ஸ்களையும் நான் வந்து கிளியர் பண்றேன். இன்னும் நெக்ஸ்ட் எபிசோட்ல மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.